இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முழுமையாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் அங்கே வந்து ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அவசரமாக வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் தர்மசாலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பாகிஸ்தான் ஆர்மி எப்போ வேணாலும் ஒரு பதிலடி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மி வந்து எல்லாரையும் வந்து அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீரோட பார்டரில் பாகிஸ்தான் ஆர்மி வந்து திரும்ப பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர் மக்கள் ஒரு 10 பேர்கிட்ட இப்போ வரைக்கும் பலி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக அவங்க எந்த மாதிரி பாம்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்க, அவங்க எப்படியெல்லாம் போய் இந்த அட்டாக்கை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து வெளியே வரல. வெளியே வரும்போது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி May 7 இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட 300 டிஸ்ட்ரிக்டில் மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்திகை நடக்க போகுது. எப்படியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணணும், எப்படியெல்லாம் மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அந்த மாக் ட்ரில்லில் வந்து நடக்க போகுது. இதில் நிறையா வாலண்டியர்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. நிறையா NCC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இப்போ தான் ஆரம்பிக்க போகுது.